சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷை காதலிச்சு 2004ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போது சாதாரண நடிகராக இருந்த தனுஷ் அதன் பின்பு அபாரமான வளர்ச்சியை அடைஞ்சார். இதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரின் மருமகன் என்ற அந்தஸ்து ஒருபுறம் இருந்தாலும் அதோட தனுஷ் சினிமாவில் தன்னுடைய கடின உழைப்பை போட்டு கோலிவுட் மட்டுமின்றி மற்ற மொழிகள்லையும் பட்டை கிளப்பிட்டு வந்தாருங்க. நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் தங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டதாக தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. மேலும் இவர்கள் இருவரையும் மீண்டும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் இரு குடும்பங்களும் ஈடுபட்ட போதும் எந்த பலனும் கிடைக்கல. நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனையில் அவர்களின் 2 மகன்களின் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க, என் நிம்மதி போயிடும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கூறியிருந்தாருங்க. ஆனாலும் இப்போது விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. தங்களின் திருமணம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்குது அப்படின்னும் இருவருமே தாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்காங்களாம். ஆகையால் இவர்களின் விவாகரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் இத்தனை நாள் எப்படியும் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்த ரஜினி குடும்பம் மற்றும் தனுஷ் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும்.